இப்போ வந்து ஈவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் வந்து பயப்படுறது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அந்த பேட்டரி. காருக்கு ரீசேலே இருக்காதுங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. அதனால தான் இன்னைக்கும் ஈவியை வாங்குறது மக்கள் வந்து அதிகமாக யோசிக்கிறாங்க. இதோட ரியாலிட்டி என்னவா இருக்கு சார்? ஒரு சார்ஜிங்க்கு வந்து 300 கிலோமீட்டர்ஸ் போறீங்க வச்சுங்களேன். 1000 சைக்கிள்ஸ் நீங்க 1000 டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 3 lakh கிலோமீட்டர்ஸ் போறீங்க. 2000னா 6 lakh கிலோமீட்டர். 6 lakh கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் நீங்க போறீங்க. 2000 சைக்கிள்ஸ்ல 8% தான் டிராப் ஆகுது எல்எஃப்பி. சில பேட்டரி வந்து 20% டிராப் ஆகும். இந்த 20% டிராப் ஆக தான் அவங்க சொல்றாங்க லைஃப் போகுது. இப்போ வர்ற மாடர்ன் பேட்டரி செல்ஸ்லாம் வந்து 8-9% தான் டிராப் ஆகுது. நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது வந்து இப்போ ஒவ்வொரு ஓஎம்மும் வந்து எலக்ட்ரிக் வண்டி லான்ச் பண்றப்ப அவங்க அந்த அனௌன்ஸ் பண்றதை பார்த்துட்டு நீங்க வாங்க. வந்தப்ப அந்த வந்து பேட்டரி வந்து ரிலையபிளா இல்லை. இந்த ஸ்கீம் விட்டோன்னே டக்குன்னு எல்லாரும் போய் சைனால இருந்து அங்கே இந்த லோ காஸ்ட் பேட்டரிலாம் எடுத்துட்டு வந்து பண்ணிட்டாங்க. இப்போ பிஒய்டிலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பிஒய்டி டெஸ்லா வந்து கிட்டத்தட்ட அந்த மாடல் ஒய் வந்து இன்னைக்கு பாருங்க அதான் நம்பர் 1 சேல்ஸ் இல்லையா. பேட்டரி வந்து வெரி ரிலையபிள். அந்த ரிலையபிலிட்டி நீங்க வந்து கொண்டுகிட்டு கொடுக்குற ஓஎம் பார்த்து வாங்கணும். எல்லா ஓஎம்மும் ரிலையபிள் இல்லாத பேட்டரி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஒரே பிரஷ்ல அடிச்சிட முடியாது. எல்லாருமே ரிலையபிளா கொடுக்குறாங்கன்னு நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. பிஒய்டி பேட்டரிஸ், டெஸ்லா பேட்டரிஸ், இப்போ மஹிந்திரா நாங்கள் கொடுக்குற பேட்டரிஸ், சில ஓஎம்ஸ் இந்தியாலையும் பண்ணுறாங்க, அவங்க கொடுக்குற பேட்டரிஸ் அது எல்லாமே வந்து ரிலையபிள். அதெல்லாம் வந்து ஃபயரோ இல்லை வந்து லைஃபோ கீழே போகாது. இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்போ நமக்கு பவர்ஃபுல்லாக வருதோ ஆட்டோமோட்டிவ்க்கு அந்த டைம் தான். அது வந்து மேபி 3 years, மேபி 6 years, மேபி 9 years, பட் நாட் ஃபார். ஆக்சுவலாக டீசல் கேட்டுக்கு அப்புறம் வோல்க்ஸ்வாகன் என்ன பண்ணாங்கன்னா, தே டிக்ளேர்ட் நாங்கள் வந்து எலக்ட்ரிக் தான் போகிறோம் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டு ஐடி சீரீஸ்னு ஒரு வண்டி ஆரம்பிச்சாங்க. ID3 காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39,000 euro, கரெக்டுங்களா? அந்த கோல்ஃப் கேஸ்லின் வண்டியினுடைய விலை பார்த்தீங்கன்னா 30,000 euro, 9,000 euro டிஃபரன்ஸ். ஜெர்மனியில் என்னாச்சு, லாஸ்ட் டிசம்பர்ல அந்த கவர்மெண்ட் வந்து இந்த இன்சென்டிவ்ஸ் வந்து ஒரு 9,000 euro கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு 6,850 euro கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த இன்சென்டிவ் எடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8-9,000 euro டிஃபரன்ஸ். இவ்வளவு வித்தியாசம் வரும்பொழுது அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க, எலக்ட்ரிக் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த வோல்க்ஸ்வாகன் வந்து பிளான்ட் வந்து ஆரம்பிச்சதே வந்து எலக்ட்ரிக் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்க. இதுல சைனீஸ் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்களுடைய பேட்டரி காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட் அவங்க கையில் இருக்கு. ஸோ அது ரொம்ப குறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 30% ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஐஸ் வெஹிக்கிளுக்கும் இவி வெஹிக்கிளுக்கும் மற்ற ஓஎம்க்கு, அந்த டிஃபரன்ஸ் வந்து அவங்க இல்லாமல் பண்ணிட்டாங்க எஃபிஷியன்சினால. அதனால அவங்க வந்து எந்த ப்ராஃபிட்டுமே இல்லாமல் வண்டியை வந்து யூரோப்புக்குள்ள கொண்டுகிட்டு வந்த உடனே எல்லா யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து என்ன பண்ணானுங்க, 1 ஜூலைல இருந்து எல்லா சைனீஸ் ஓஎம்க்கும் ஒரு டாரிஃப் போட்டாங்க. 15% 30%. இவங்க போய் வித்தப்ப ஃப்ரீயா வித்துட்டு வந்துட்டாங்க. இப்போ சைனா வந்து விற்கிறப்ப சர்வைவலே பிரச்சனை ஆகும் பொழுது டாரிஃப் போட்டிருக்காங்க. 1 ஜூலைல இருந்து இந்த டாரிஃப் அவங்க சைனா மேல போட்டாங்க. சைனா என்ன பண்ணாங்க, ஒரு 2-3 ஃபேக்டரி வந்து வாங்கிட்டாங்க. இப்போ அவங்க ஃபேக்டரி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேக்டரி பில்ட் பண்ணோன்னே வண்டியை லோக்கலா பண்ணி வித்துட்டு போறாங்க. இப்போ இதுல என்ன ஆன்சர் வந்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அவங்க வந்து they should have realized that you should become efficient. நீங்க வந்து காஸ்ட் கான்ஷியஸா எஃபிஷியண்டா நீங்க பண்ணணும். அது வந்து ரிச் கண்ட்ரி, ஹை காஸ்ட் கண்ட்ரி. அதுல இருந்து டெவலப்மெண்ட் வந்து இப்போ இந்தியாவும் சைனாவும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நல்ல கார்ஸ், ரிச் கண்ட்ரினால கம்பீட்டே பண்ண முடியாது. அதான் அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இப்போ நம்ம வந்துருவோம் அந்த பொசிஷனுக்கு, நம்ம வந்துருவோம். ஏன்னா நம்ம கிட்ட வந்து பேஸ் அப்படி இருக்கு. சைனானுடைய பேஸ் தானே.